Dear children, next lesson Unit 6 Sound Summary. Production of sound. How it will be produced. Sound is produced when an object is set to vibrate. ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகும்போது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேப்பிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் ஒரு மீன் பொசிஷனில் இருந்து டு அண்ட் ஃப்ரோ அந்த சைடு இந்த சைடு மூவ் ஆகும்போது அப் அண்ட் டவுன் ஆறு சைடு டு சைடு மூவ் ஆகும்போது தட் இஸ் கால்டு வாட் வைப்ரேஷன். இப்போ நீங்கள் இந்த கீழே வீடியோவில் பாருங்கள், அந்த ரெட் கலரில் ஒவ்வொன்றும் ஒரு பார்ட்டிக்கல், அந்த ரெட் கலரில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஒரு பார்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் திஸ் இஸ் அ பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் பாருங்கள், டு அண்ட் ஃப்ரோ அந்த சைடு இந்த சைடு தானே மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் மூவ் பண்ணி அப்படியே போகலை, ஒரு மீன் பொசிஷன்லேருந்து டு அண்ட் ஃப்ரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு வைப்ரேஷன். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகும். ஓகே, டு அண்ட் ஃப்ரோ அங்கேருந்து டு சைட் பை சைடு. ஓகே, this is along the direction of propagation. Okay, this to and fro motion of the particle causes the substances around to vibrate. Thus sound spreads to the surroundings. இந்த மாதிரி மீன் பொசிஷனில் இருந்து மூவ் ஆகும்போது வைப்ரேஷன் நடக்கும். வைப்ரேஷனில் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். இட் ஸ்ப்ரெட்ஸ் டு தி சரௌண்டிங்ஸில் ஸ்ப்ரெட் ஆகும். கிளியர்? Next, propagation of sound. When you call your friend who is standing at a distance, your friend is able to hear your voice. இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஸ்டாண்டிங் அட் அ டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கேட்க முடியுது இல்லையா, ஹியர் யுவர் வாய்ஸ் கேட்க முடியும் இல்லையா, ஏபிள் டு ஹியர். ஹவ் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ்? கொஞ்சம் தூரத்தில் இருந்து உங்கள் பேரை கூப்பிட்டாருன்னா உங்களுக்கு காதில் கேட்குது இல்லையா? என்ன ரீசன்? ஹி இஸ் ஏபிள் டு ஹியர் பிகாஸ் யுவர் சவுண்டு ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகேயா, கொஞ்சம் தொலைவில் இருந்து கத்தியா கூட சவுண்டு போது கூட உங்கள் காதில் விடுற ரீசன் என்ன? இட் சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸில் மூவ் பண்ண முடியும், சவுண்டு ட்ராவல் பண்ண முடியும். As we saw earlier, sound is a form of energy. இல்லையா, சவுண்டுன்னு சொல்கிறது என்ன? டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இல்லை, ஒன்று தான். சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் நீட்ஸ் எ மீடியம் டு ட்ராவல். ஆனால் சவுண்டுக்கு ட்ராவல் பண்ணணும்னா ஒரு மீடியம் தேவை. ஓகே, the speed of sound is more in solids than in liquids and it is very less in gases. அப்போ இந்த சவுண்டோட ஸ்பீடு சாலிடில் தான் ஹையராக இருக்கும். ஓகே, சாலிடில் ஹையர், நெக்ஸ்ட்டு லிக்யூட் அதை விட கம்மியாக இருக்கும் கேஸஸில். ஆனால் லைட்டோட கேஸ் நேரம் ஆப்போசிட்டு. லைட் எடுத்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறது கேஸஸில், நெக்ஸ்ட்டு லிக்யூட், நெக்ஸ்ட்டு தான் சாலிடு. ஆனால் சவுண்ட் எடுக்கும்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மோர் இன் சாலிட்ஸ். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் மோர் இன் சாலிட்ஸ், very less in gases. Okay, sound cannot travel in vacuum and it needs a medium like air. ஏதாவது ஒரு மீடியம் வேணும் சவுண்டு ட்ராவல் பண்ண. வேக்யூம்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஆட்டம் மொலிக்யூல்ஸ் எதுவும் இல்லாத இடம் தான் வேக்யூம் ஸ்பேஸ். அந்த தட் மீன்ஸ் ஸ்பேஸ் மாதிரி. அப்போ அதிலெல்லாம் சவுண்டு ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஒரு மீடியமாக எதுவும் கிடையாது, அப்போ ட்ராவல் பண்ண முடியாது. நான் லைட் ரேஸுக்கு ட்ராவல் பண்ண முடியும், வேக்யூம்லேயும் ட்ராவல் பண்ணோம். ஸ்பெல்லிங் பாருங்கள், VACUUM, வேக்யூம். நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது. வேக்யூம், VACWM. ஓகே, இப்போ இதாவது ஒரு மீடியம். ஃபஸ்ட்டில் பிக்சர் பாருங்கள், ஏர் மீடியத்தில் இந்த பார்க் பண்ணுறோம் இல்லையா, பார்க்கிங் டாக். ஓகே, அது ஏர் மீடியம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட்டர் லிக்விட். நெக்ஸ்ட் ஒன் சாலிட் சப்ஸ்டன்ஸ். அப்போ இதே மாதிரி ஏதாவது சாலிட் ஆர் லிக்விட் கேஸஸ் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு ட்ராவல் பண்ண முடியும், வேக்யூமில் கிடையாது. கிளியர்? The next, in order to understand this, let us consider a vibrating tuning fork. இப்போ tuning fork நம்ம வைப்ரேட் பண்ணி பாருங்கள். when a vibrating tuning fork moves forward, it pushes and compresses the air in front of it. இப்போ tuning fork ரெண்டு ப்ராங்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகி இது நியரஸ்ட் மோலிக்யூல்ஸ், ஏர் மோலிக்யூல்ஸை புஷ் பண்ணும்போது அந்த மோலிக்யூல்ஸ் என்ன கம்ப்ரஸஸ் த ஏர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். இது முன்னாடி இருக்கிற ஏர் என்ன பண்ணுது? கம்ப்ரஸ் பண்ணும், கிரியேட்டிங் எ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர். இப்போ நியரஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராங்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். திஸ் ரீஜன் இஸ் கால்டு கம்ப்ரெஷன். இப்போ இந்த கீழே வீடியோ பாருங்கள், எந்த இடத்துல நெருக்கமாக இருக்கோ அதை சொல்கிறது தான் கம்ப்ரெஷன். கொஞ்சம் இடத்துல ஸ்பேஸாக இருக்குல்ல, கொஞ்சம் மோலிக்யூல்ஸோட ஸ்பேஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு ரேர்ஃபேக்ஷன்ஸ். ஓகே, ஸோ வென் இட் மூவ் பேக்வேர்ட் இட் கிரியேட்ஸ் அ ரீஜன் ஆஃப் lower pressure is called. Lower pressure region சொல்கிறது தான் rarefaction. These compressions and rarefactions produce the sound wave which propagate through the medium.
ஓகே, அப்போது இந்த சவுண்ட் வேவோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான், கம்ப்ரெஷன்ஸ் அண்டு ரேர்ஃபேக்ஷன்ஸ். Sound is a form of energy. It is transferred through air or any other medium in the form of mechanical waves. ஓகே, அப்போ எப்படி ட்ராவல் பண்ணால் மெக்கானிக்கல், இட் மீன்ஸ் லாஞ்சிடியூடல் வேவாக ட்ராவல் பண்ண. மெக்கானிக்கல் டூ இருக்குது, டிரான்ஸ்லேஷன் லாஞ்சிடியூடல். ஆனால் சவுண்ட் வேவ்ஸ் எப்போவுமே லாஞ்சிடியூடல் வேவ்ஸ். ஓகே, இட் மீன்ஸ் தட் the energy is transferred from, இங்கே விட்டு போயிருக்கு, எனர்ஜி இஸ் transferred from one particle to another as a wave motion. அப்போது இங்கே எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பார்ட்டிக்கல் எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பார்ட்டிக்கல் மூவ் ஆகாது. ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல் டு அனதர் அஸ் அ வேவ் மோஷன், வேவாக ட்ராவல் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா. சவுண்டு, இந்த ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு போகுது, கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன்ஸ் மாறி வருது இல்லையா. டூனிங் ஃபர்க் பாருங்கள், கம்ப்ரெஷன்ஸ் ரேர்ஃபேக்ஷன்ஸ், கிளியர். ஸோ இட் இஸ் a longitudinal wave. Next, what are the two types of mechanical wave? There are two types of mechanical wave. One is, first one transverse wave, second one longitudinal wave. First one transverse wave. In a transverse wave, the particles of the medium vibrate in a direction which is perpendicular direction of propagation of the wave. இந்த வேவ் ட்ராவல் பண்ண டைரக்ஷனில் பர்பண்டிகுலராக மூவ் பண்ணும்போது அதோட டைரக்ஷன் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம், அந்த மீடியத்தில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் பர்பண்டிகுலராக அப் அண்ட் டவுன் பர்பண்டிகுலராக போகும்போது திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்வேஸ் வேவ். அப்புறம் டைரக்ஷன், வேவோட டைரக்ஷன் ஒரு சைடில், ஆனால் அதுக்கு பர்பண்டிகுலராக பார்ட்டிகிள் மூவ் பண்ணு. இந்த பிக்சரில் பாருங்கள், பர்பண்டிகுலராக இருக்குது. இதில் பார்த்தோம், இந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும், டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் பர்பண்டிகுலராக மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்வேஸ் வேவ். எக்ஸாம்பிள், வேவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஒரு கம்பி எடுத்து நம்ம ஸ்ட்ரிங் டச் பண்ணி பாருங்கள், அப்போது அதுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் அது டிரான்ஸ்வேஸ் வேவ்ஸ். அதே மாதிரி லைட் வேவ்ஸ். ஓகே, டிரான்ஸ்வேஸ் வேவ்ஸை ப்ரொடியூஸ் ஒன்லி இன் சாலிட்ஸ் அண்டு லிக்யூட்ஸ். ஓகே, கேஸஸில் ப்ரொடியூஸ் ஆகாது. கேஸஸில் வரும்போது தட் இஸ் சவுண்ட் வேவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் longitudinal wave. In a longitudinal wave, the particles of the medium vibrate in a direction which is parallel to the direction of propagation. First என்ன சொன்னது, perpendicular direction of propagation. இப்போது அந்த வேவ் அதே டைரக்ஷன்லேயே போகும்போது, பேரலாக போகும்போது that is called longitudinal waves. இதனோட இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொன்னது நான், கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிள், வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங்ஸ். ஸ்ப்ரிங்கை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு பாருங்கள், அதில் வரக்கூடிய, இப்போ இந்த செகண்ட் வீடியோ பாருங்கள், மூவ் பண்ணும்போது அங்கே ஒரு இடத்துல திக்காக இருக்குல்ல அந்த வேவ்ஸ், அதாவது கம்ப்ரெஷன், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு ரேர்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங்ஸ், அதே மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் இன் மீடியம், இது எல்லாமே லாஞ்சிடியூடல் வேவ்ஸ். ஓகே, இப்போ லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் வந்து ஆக்சுவலி சாலிட்ஸ்லேயும் லிக்யூட்ஸ்லேயும் கேஸஸ்லேயும் எல்லாத்துலேயுமே சவுண்ட் வேவ் ட்ராவல் பண்ணோம். ஓகே, சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்டு கேஸஸ் மூணுலேயுமே சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணும். ஓகே, the next one, loudness is a property of a sound. It is defined as the characteristics of a sound enable us to distinguish a weak or feeble sound from a loud sound. Okay, அப்போது இது ஒரு லவுட்னஸ்ன்னு சொல்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், சவுண்டோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இப்போ இது நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி, இது வீக் சவுண்டு இல்லைன்னா ஃபீபிள் சவுண்டு இல்லை லவுட் சவுண்டில் நமக்கு அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு முடியுமா இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு லவுட்னஸ். ஓகே, தட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ். The loudness of a sound depends on the amplitude. Okay, that means what? Higher amplitude of a louder will be the sound and vice versa. இப்போ amplitude கூட louder also loudness ஆகும். Okay, higher the amplitude, louder will be the sound. Okay, amplitude கூடும்போது louder, சவுண்டோட louderம் கூடும். இங்கே louder will be the sound. இப்போ lower amplitude ஆகும்போது எப்படி இருக்கும், sound ஆகும், feeble ஆகும். Okay, when the drum is softly beaten, the weak sound is produced. However, if it is beaten strongly, the loud sound is produced. Okay, the unit of loudness is decibel. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தோன்னா ஆம்ப்ளிடியூடு ஸ்மாலாக இருக்குது. ஓகே, ஒரு பேர்ட் கத்துறது பாருங்கள், அதனோட அது ஃபீபிள் அண்ட் மெதுவாக கத்துறோம், அப்போ ஸ்மால் ஆம்ப்ளிடியூடு ஸ்மாலாகவும் லவுட்னஸும் ஸ்மாலாக இருக்கும். செகண்ட் டயக்ராம் கீழே பாட்டமில் பாருங்கள், ஆம்ப்ளிடியூடு ஹை. ஆம்ப்ளிடியூடு மீன்ஸ் மேக்ஸிமம் பொசிஷன் ஃப்ரம் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன். ரெட் லைன் தான் மெயின் பொசிஷன், அதுலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும்போது தட் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூடு. ஓகே, அப்போ அது ஹையராக ரொம்ப ஹை பிச்சில் சவுண்டு போடும்போது அதனுடைய தட் மீன்ஸ் வாட், அது ஹையர் சவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ லவுட்னஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ்.
இப்போ லவுட்னஸ் எது டிபெண்ட் பண்ணினா ஆம்பிளிடியூடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஆம்பிளிடியூட் இன்க்ரீசஸ், லவுட்னஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். செகண்ட் டயக்ராம் பார்த்தோன்னா ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ லவுட்னஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஃபர்ஸ்ட் டயக்ராம் லவுட்னஸ் கம்மியாக இருக்குது இல்லையா, என்ன ரீசன், அங்கே ஆம்பிளிடியூடும் அதே மாதிரி கம்மியாக இருக்குது. இந்த க்ரீன் டயக்ராம் பாருங்கள், அந்த வேவ்ஸ் பாருங்கள், இது ஹையில் ரொம்ப லெங்க்தியாக இருக்குல்ல, அதான் ஆம்பிளிடியூடுன்னு சொல்கிறது. ஓகே, இந்த செகண்ட் பாட்டமில் 2 பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியுது, அதுதான் ஆம்பிளிடியூடு ஹை, மேலே இருக்கிறது ஸ்மால் ஆம்பிளிடியூடு. ஓகே, the next one, sound produced by humans. In human being, the sound is produced in voice box called larynx. Okay, இப்போ நமக்கு human beingல sound produce பண்ண voice box நம்ம என்ன சொல்கிறோம், larynx, which is present in the throat இல்லையா. It is located at the upper end of the windpipe. windpipeல upper endல தான் இந்த voice box இருக்குது. The larynx has 2 ligaments. ஓகே, 2 லிகமெண்ட், பிக்சரை பாருங்கள், 2 லிகமெண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு vocal cords. ஓகே, that is stretched across it. The vocal cord have a narrow slit. பிக்சர் வீடியோ பாருங்கள், ஒரு சின்ன ஸ்லிட்டு தெரியுதுல உங்களுக்கு, அதான் narrow slit through which air is blown in and out. இது வழி தான் ஏர் உள்ளே போகிறது வெளியில் வருது. ஓகே, so when the person speaks, the air from the lungs is pushed up through the trachea to the லாரின்ஸ். அப்போ நான் பேசும்போது ஏர் லங்ஸ்லேருந்து புஷ்அப் பண்ணி எங்கே போகும், ட்ராக்கிய வழி லாரின்ஸில் போகும். when this air passes through the slit, the vocal cord begin to vibrate and produce a sound. இப்போ இந்த ஸ்லிட் வழி ஏர் போகும்போது என்னாகும், இந்த vocal cords இருக்குல்ல, 2 சைடில் vocal cords, இது என்னாகும், வைப்ரேட் ஆக, அந்த பிக்சரில் பாருங்கள், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வைப்ரேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், இட்ஸ் ப்ரொடியூஸ் சவுண்டு. ஓகே, பை வேரியிங் த திக்னஸ் ஆஃப் த vocal cord, the length of the air column in the slit can be changed. இந்த ஸ்லிட்டோட விட்டு பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. ஓகே, என்ன திக்னஸ் சேஞ்ச் ஆகும்போது திக்னஸ் ஆல்சோ சேஞ்சஸ். திஸ் வில் ப்ரொடியூஸ் த சவுண்ட் டிஃப்ரெண்ட் பிச்சர்ஸ். ஓகே, பிச்சர்ஸ் கூடி கம்மியாகும், கூடுதலாகும், மேக்ஸிமம் ஆகும். அது ரீசனே அந்த திக்னஸ் தான். ஓகே, ஸோ மேல் ஜெனரலி ஹாவ் திக்கர் அண்ட் லாங்கர் வோக்கல் கோடு தட் ப்ரொடியூஸ் டீப்பர் லோ பிச் சவுண்ட் இன் கம்பேரிசன் வித் ஃபீமேல்ஸ். இப்போ ஃபீமேல்ஸ் பார்த்தோன்னா எப்போவுமே எப்படி இருக்கும், லோ பிச் சவுண்டு இல்லையா. இப்போ மேல்ஸ் ஜெனரலி ஹாவ் திக்கர் அண்ட் லாங்கர் வோக்கல் கோடு, அதனால் அவங்களோட சவுண்டு எப்படி இருக்கும், ப்ரொடியூஸ் அ டீப்பர் சவுண்டு. ஓகே, ப்ரொடியூஸ் டீப்பர் இல்லை ஃபீமேல் வாய்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சவுண்டு எப்படி இருக்கும், ப்ரொடியூஸ் டீப்பர் அண்ட் லோ பிச் சவுண்டு இன் கம்பேரிசன் வித் ஃபீமேல்ஸ். கம்பேர் பண்ண அவங்களோட சவுண்டு வந்து டீப்பர் அண்ட் லோ பிச்சுமாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரிங் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் எப்போவுமே. ஓகே, next audible sound. Audible sound is sound of frequency ranging from 20 Hz to 20,000 Hz is called sonic sound or audible sound. நம்ம காதில் கேட்கக்கூடிய சவுண்டுன்னு சொல்கிறது 20 Hz and 20,000 Hz தான். திஸ் இஸ் ஆடிபிள், நம்ம காதில் கேட்கக்கூடிய சவுண்டு. ஓகே, ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி. யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சி சொல்கிற நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் per second. ஒரு செகண்ட் எவ்வளோ தடவை வைப்ரேட் ஆகும், தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. இட்ஸ் யூனிட் இஸ் ஹெட்ஸ். இப்போ நமக்கு காதில் கேட்கக்கூடிய ஆடிபிள் சவுண்ட் என்ன, 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ். இன்ஃப்ராசோனிக் மீன்ஸ் சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெட்ஸ் இஸ் கால்டு சப்சோனிக் ஆர் இன்ஃப்ராசோனிக். சப்சோனிக் ஆர் இன்ஃப்ராசோனிக் சவுண்டு. இப்போது இந்த சவுண்டு 20 ஹெட்ஸு கீழே ரொம்ப மெதுவாக பேசணும்னா காதில் கேட்காது இல்லையா, ஸோ தட் இஸ் கால்டு இன்ஃப்ராசோனிக் சவுண்டு. In ultrasonic means what, sound with a frequency greater than 20,000 Hz. அதுக்கு மேலே 20 kHz ஆர் 20,000 ஹெட்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு அல்ட்ராசோனிக் சவுண்ட். அது நம்மளை காதில் கேட்காது. ஓகே, இந்த பிக்சரில் பாருங்கள், ஆடிபிள் சவுண்டு ஹியூமன் பீயிங்க்கு, அல்ட்ராசவுண்டு பேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டு. தென் தி எலிஃபண்ட்டோடது ப்ரொடியூஸ் இட் கேன் ஹியர் லெஸ் தேன் 20 ஹெட்ஸ். ஓகே, அதுக்கு லெஸ் தேன் 20 ஹெட்ஸ் கூட அதனால் டிடெக்ட் பண்ண முடியுது. ஓகே, the next one, instruments are classified into 3 categories. First one, wind instrument. In a wind instrument, the sound is produced by the vibration of air in a hollow tube. The frequency is varied by changing the length of the vibrating air column. இப்போது இது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நமக்கு பேர் கேட்கும்போது தெரியும், விண்டினால் இந்த சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆனால் விண்டு இப்போ ப்ளோ பண்ணும்போது ஊதும்போது அந்த வைப்ரேஷன் ஏர் வைப்ரேஷன் ஆகி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இன் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வாட், வைப்ரேஷன் ஏர் இன் ஏ ஹோலோ டியூப். அப்போ ஓகே, ஹோலோ டியூபில் நம்ம ஊதும்போது அந்த ஏர் வைப்ரேஷன் ஆகி அதில் ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்.
The frequency is varied by changing the length of the vibrating air column. இப்போ அந்த ஹோலோ டியூப் உள்ள பண்ணக்கூடிய ஏர் காலம் இருக்குல்லையே அதுக்கு சேஞ்சஸ் வரும். அதனால தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் வேரியேஷன் நடந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் சவுண்டில் நமக்கு கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்பெட்டு, ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோன்னா அது ட்ரம்பெட்டு, மேலே இருக்கிறது ஃப்ளூட்டு, நெக்ஸ்ட் ஒன் செனாய், நெக்ஸ்ட் ஒன் சாக்ஸோஃபோனு. இது எல்லாமே விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஊதும்போது பாருங்கள், உங்களுக்கு ப்ளோன் பண்ணும்போது தான் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கால்டு wind instrument. Second one, reed instrument. Reed instrument means this instrument contain a reed. Air which is blown to the instrument causes the reed to vibrate, which in turn produces specific sound. இப்போ பாருங்கள், அந்த இது ஏர் உள்ளே போய் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா இந்த மவுத் ஆர்கன், ஹார்மோனியெல்லாம் பார்த்தோன்னா அது இந்த ரீடுனால் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ரீட்ஸ்னால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்க்ளூட் ஹார்மோனியம், மவுத் ஆர்கன். இதுக்குள்ளே ஹோலோ டியூப் கிடையாது, அதுக்குள்ளே அது ரீட்ஸ் இருக்குது, அது பேர் அதனால மட்டும்தான் அது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது. ஓகே, அது ஹோலோவாக இருக்குது. ஹோலோவாக இருந்ததுன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ நம்மளை இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே அந்த ரீடு தான் வைப்ரேட் ஆகிறது. ஓகே, ப்ளோ பண்ணும்போது இல்லைன்னா நம்ம கையால் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ரீடு வைப்ரேட் ஆகிறதுனால தான் அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஸ்ட்ரிங் அந்த கம்பி இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் யூஸ் ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆர் வயர் டு ப்ரொடியூஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹென்ஸ் தி ஸ்பெசிஃபிக் சவுண்டு. ஓகே, சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? இப்போ வயர் ஆர் ஸ்ட்ரிங் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ ஹேவ் அ ஹோலோ பாக்ஸஸ் தட் ஆம்பிளிஃபை தி சவுண்டு தட் இஸ் ப்ரொடியூஸ்டு. இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே வயர் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே இருக்குல்ல இந்த கிட்டாரு, ஃபஸ்ட் இருக்கிற வயலின், நெக்ஸ்ட் கிட்டார், இந்த சிட்டார், வீணா, இதிலெல்லாம் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்கை டச் பண்ணும்போது அது இட் வில் வைப்ரேட் அண்ட் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஓகே, த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் இஸ் வேரிட் பை வேரியிங் லெங்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் வயர். இந்த வயரோட வைப்ரேட்டிங் வயரோட லென்த்தை பொறுத்து தான் அதனுடைய வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆக ரீசன் என்ன? இந்த வைப்ரேட்டிங் வயரோட லெங்து தான் ரீசனு. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வயலின் இஸ் கிட்டார், அதே மாதிரி சிட்டார், லாஸ்ட் பார்க்குறதுன்னா வீணா. இது எல்லாமே ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எ கிட்டார் ஸ்ட்ரிங் ஹாஸ் அ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அட் விச் இட் வில் நேச்சுரலி வைப்ரேட். ஓகே, கிட்டார் எடுத்துன்னா அதில் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொரு கம்பிக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதே மாதிரி these natural frequencies are known as harmonics of the guitar string. இதை சொல்கிற பேர் தான் ஹார்மோனிக்ஸ். Okay, the natural frequency at which an object vibrates depend upon the tension of the string, the linear density of the string and the length of the string. Okay, அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன். அப்போ ஸ்ட்ரிங் லூஸாக இருந்ததுன்னா அந்த ப்ரொடியூஸ் ஆகாது, அப்போ அது கொண்டு போய் டைட் பண்ணி நம்ம டென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ டென்ஷன் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கோட டென்சிட்டியை பொறுத்து இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கோட லெங்த்தை பொறுத்து இருக்கும். இது மூணை வச்சு தான் அந்த கிட்டாரோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது. Okay, next one third one, this and fourth one what? Percussion instrument. Okay, first wind instrument, next one reed instrument, next one stringed instrument, next fourth one percussion instrument. Percussion instrument produce specific sound when they strike. தட்டும்போது ஸ்க்ராப்ட் ஆர் கிளாஷ்டு டுகெதர், ரெண்டுமே இடிக்கும்போதோ டச் பண்ணும்போதோ தட்டும்போது தான் அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். They are the oldest type of musical instrument. There is an amazing variety of percussion instrument all over the world. Percussion instrument like the drum, leftல பாருங்க, left drum, second ஒன்று செகண்டில் இருக்கிற தபலா, தேர்டு ஒன் தான் டோலக். ஓகே, செகண்ட் ஒன் இருக்கிறதுனா தபலா, தேர்டு ஒன் டோலக். இப்போ இதெல்லாமே இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா இது கன்சிஸ்ட் ஆஃப் லெதர் மெம்பரைன். சைடில் பார்த்தா தெரியும் ஒரு மெம்பரைன் இருக்குது, சைடு தெரியுதுல உங்களுக்கு, அது சைடு லெதர் மெம்பரைன் விச் இஸ் ஸ்ட்ரெச்டு. ஓகே, இந்த மெம்பரைனை அது ஸ்ட்ரெச் பண்ணி கட்டிருக்கு இல்லையா, இந்த ஹோலோ பாக்ஸ் கால்டு ரெசோனேட்டர். when a membrane is hit it starts vibrating and produce the sound. ஓகே, இது ஹிட் பண்ணும்போது இதுலேருந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் அந்த 6th லெசனோட ஷார்ட் சம்மரி. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை லிசன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். தேங்க்யூ.